நிலைமை என்ன? பயமும் பயம் சார்ந்த உணர்வுகளும். அடிப்படையா மரண பயம்தான். மரண பயம்தான் என்ன? வேற வேற பயமா வெளிப்படும். பணம், சொத்து இதெல்லாம் எழுந்துருவோமோன்ற பயம். நம்முடைய ஐடென்டிட்டினா நீங்க யாருன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு வரீங்க, ஒரு முகமுடி, அந்த முகமுடியை இழந்துருவோமோன்னு பயம். நம்மளை எல்லாம் இப்பதான் மதிச்சுட்டே வராங்க, அந்த மரியாதைலாம் போயிருமோ, அந்த பயம். முதல்ல இந்த பயத்தை எல்லாம் கண்டுபிடிப்போம். என்னென்ன மாதிரிலாம் நம்மளுக்குள்ள பயம் இருக்கு, பயம் சார்ந்த பரிதவிப்புகள் இருக்குன்னு. அப்புறம் அதோட கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல கண்டுபிடிக்கிறத பண்ணுவோம். நீங்க வாழ்ந்து முடிச்சு அதை கம்ப்ளீஷன் பண்ணிட்டு எழுதினாலும் பரவாயில்ல, எது உங்களுக்கு வசதி அப்படி செய்யுங்க. ஆனா ரெண்டையும் எல்லாரும் பண்ணி ஆகணும். நீங்க குழந்தையா இருந்தப்போ உங்க அம்மா உங்களை பார்த்து நீ மோசமானவன், கெட்ட பையன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுல கூட முதல் பயம் ஆரம்பிச்சிருக்கும். இரண்டாவது, என் உடல் நலத்தை இழந்து விடுவேனோ, என் மனம் பாதிப்புக்குள்ளாகி விடுமோ, அல்லது ஏதாவது விபத்து நிகழ்ந்து விடுமோ என்று உங்களை பயப்பட வைத்த நிகழ்வுகள் அனைத்தையும் நினைவுபடுத்தி எழுதுங்கள். அந்த நிகழ்வுகளின் போது நீங்கள் உங்களுக்குள் போட்டுக்கொண்ட முடிச்சுகளை துல்லியமாக கண்டுபிடித்து எழுதுங்கள். முடிச்சுகள்னா என்னென்ன சிந்தனைகளை நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க. மூணாவது, நீங்கள் அன்பு செலுத்தும் நபர்களை இழந்து விடுவீர்களோ அல்லது அவர்களது அன்பையே இழந்து விடுவீர்களோ என்று பயப்பட வைத்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தி எழுதுங்கள். உதாரணத்துக்கு, உங்க நண்பர் உங்களை பார்த்து நீ இதை செய்யலைன்னா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இல்ல உங்க காதலனோ காதலியோ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்ம முறிச்சுக்கலாம், இந்த மாதிரி சொன்னப்போ நீங்க என்ன முடிவு பண்ணீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. நாலாவது, தெரியாத விஷயங்கள், இந்த பேய், இருட்டு, சில பேருக்கு இவன் கடவுளை பார்த்து கூட பயம், முனியாண்டி வந்துரும், சாமி கண்ணை குத்திரும், இத பத்தி எல்லாம் உங்களுக்கு இருக்கிற பயம். இந்த பயம் சார்ந்த உணர்வுகள், எண்ணப்பதிவுகள், ரூட் பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையும் எழுதுங்க. உங்க நேரடியா அனுபவம் மட்டும் இல்லாம மத்தவங்க இத பார்த்து பயந்தப்ப நீங்க பார்த்திருந்தா கூட பயம் வரும். ஒண்ணு இல்ல, நீங்க பேய் படம் பார்க்க வேண்டாம், பேய் படம் பார்த்துட்டு உங்க தங்கச்சி பயந்துருந்தா அதை பார்த்து கூட உங்களுக்கு பயம் வந்துடும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? அதுதான், பேய் படம் பார்த்துட்டு உங்க பக்கத்து வீட்டமா கத்துறதை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயந்துருவீங்க. திடீர்னு உங்களுக்கு தூக்கி போடுதுன்னு சொல்றீங்க இல்லையா?